ஹாய் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி தமிழிசை அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு ஃபெயிலியர் பர்சன், பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் மேலே சொன்னாங்க. இதே மாதிரி மற்ற தலைவர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் மேலோட்டமாக சொன்னாங்களே, டைரெக்டாக எந்த விஷயமும் சொல்லலை பாண்டே அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய பேட்டியில். ஆனால் இவங்க நேரடி தாக்குதல் அப்படிங்கிறதுல தமிழிசை அவர்கள் இறங்கியிருக்காங்க. நான் அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன், வெளியேறியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொன்னபோது உண்மையில் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை அவர்களை என்ன மாதிரியான பாஜக கட்சி யூஸ் பண்ணியது, பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆற்றிய பணி, அதனுடைய என்னென்ன விஷயங்களில் அவர் கொண்டு போனாருங்கிறத நம்ம தமிழிசை அக்காவுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழிசை அக்கா அவர்கள் அவங்க பதவிக்கு வர்றதுக்கு ஒரு காங்கிரஸ் பின்னணியிலிருந்து வந்தவங்க. அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். காமராஜர் அவர்களோடு மிகப்பெரிய அளவில் நெருங்கிய பழக்கத்தோடு உள்ள ஒரு நபர். காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியவர். காங்கிரஸ் குடும்பமாக வாழ்ந்து ஒரு பேர் வாங்கிய குடும்பமாக இருந்த ஒரு குடும்பம், அதிலேருந்து வந்தவங்க. இந்த அம்மா டாக்டர் சீட் வாங்க, அந்த டாக்டர் சீட்டு எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் இருக்குது. இது எல்லாமே பல விஷயங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய சித்தப்பா வசந்த் அண்ட் கோ வச்சு ஓனர் வசந்தகுமார் அவர்கள், அவரும் அதே கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக பயணித்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தெல்லாம் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மொத்தத்தில் இவங்க காங்கிரஸ் குடும்பம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இதில் இருந்துட்டு நான் பாஜக மேலே உள்ள ஒரு ஈர்ப்புனால நான் வந்தேன். நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு பணி இதெல்லாம் கருத்தில் வச்சு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நான் கட்சியில் சேர்ந்து கொள்கை பிடிப்பு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நான் சேர்ந்தேன். இந்த அளவுக்கு நான் படிப்படியாக நான் வச்சு செஞ்சுட்டு வந்தேன் போனேங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. உங்களுடைய உழைப்பை யாருமே அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏலா கணேசன் இருந்தார்கள், கிருபாநதி இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது பாஜக அப்படிங்கிறது ஒரு வடநாட்டு கட்சி. அதுக்கப்புறம் பொன்னார் வந்த பிறகு கொஞ்சம் அதனுடைய தாக்கம் வழி வந்துச்சு. இந்த பாஜக கட்சி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பூம் ஆனது அப்படிங்கிறது நம்ம அந்த 92ல் நடத்தப்பட்ட கோவை குண்டு வெடிப்பு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் வின் பண்ணார். அப்போ அதிமுகவோட கூட்டணின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு எம்பிகள் நிறைய பேர் அந்த இதில் வந்தாங்க. அப்போ தான் ஒரு பூம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் திருப்பி யாரும் ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்ததே தவிர, பத்மநாபபுரத்தில் முதல்ல ஒரு எம்எல்ஏ வந்தாங்க, அது தனியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி அரசாங்கத்தோடு சேர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ராஜா அவர்கள் எம்பியாக இருந்தாங்க, அப்படிங்கிற இது எம்எல்ஏ இருந்தாங்க. இதுதான் பாஜகவுடைய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த விதமான குரோத்தும் கிடையாது. அது கூட்டணி கட்சியில் ஏதோ ஒரு மத்திய வாஜ்பாய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க தமிழக மக்கள். அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகங்கிற ஒரு தனி கட்சிக்கு அடையாளம் கம்மியாகவே இருந்துட்டு இருந்தது. பொன்னார் வந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த இதாக உங்களை போட்டாங்க. உங்களை போட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள், நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே சீரும்னு எல்லா இடத்துலையும் போய் உங்களுடைய உழைப்பை போட்டீங்க. அந்த நேரத்தில் அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்தது யாரும் மறுக்கலை. அந்த உழைப்பை எல்லோரும் அங்கீகாரம் கொடுத்து, அந்த அங்கீகாரத்துக்காக தான் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தான் நீங்கள் உங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. மிகப்பெரிய மாநிலத்துக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் துணைநிலை ஆளுநராகவும் கொடுத்தாங்க. 2 விதமான பதவிகளை வச்சுட்டு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. எதுக்காக? ஆரம்பத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் இப்படி எல்லா இடத்துலையும் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் எல் முருகன் வந்தார். எல் முருகன்
வேல் யாத்திரை நடத்தினார். அப்போ வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து வந்த எல்முருகனுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததன் மூலமாக அவங்களுடைய எந்த மாநில தலைவராவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு எல்லா கட்சியும் கேட்குற விதமாக ஒரு பதவியை கொடுத்தாங்க. அவருடைய ஒர்க்கை பார்த்தாரு. வேல் யாத்திரைன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நிறைய அவர் அந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு போனார். எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு கொண்டு போனாங்க. இந்த இடத்துல வரும்போது க்ரோத்துன்னு வரும்போது டக்குன்னு வந்து இந்த கிராஃப் இப்படி போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அண்ணாமலை வராரு. இந்த கிராஃப் வந்து அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் என்ன, அண்ணாமலை எதில் வராரு, அண்ணாமலை வந்து எப்படி பாஜகவுக்குள்ளே வாராருங்கிறத நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசித்து பார்க்கணும் இருக்குது. பாஜகவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர் யார்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகாவில் சிக்மங்களூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்து இப்போ கர்நாடக சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு அவருடைய காவல் பணிகள் வந்து அத்தனை லெவலில் அங்குள்ள சீதாராமையா, குமாரசாமி எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணி, அப்புறம் வந்து கோயம்புத்தூர் பெங்களூருடைய சிட்டியில் வந்து கமிஷனராகவும் இருந்திருக்கார். நிறைய பணிகள் கர்நாடக மக்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவருடைய பணிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. சிக்மங்களூரில் பணியாற்றும் போது தான் அவர் மிகப்பெரிய அளவில் அறியப்படுறார். கர்நாடக மாநிலம் மூலமாக தான் அவருக்கு கர்நாடக சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் வந்து சூட்டி அவரை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அன்புனால் கொடுத்தப்பட்ட பட்டம் தான் அது. யாரும் அவராக வச்சுக்கிட்ட பட்டம் கிடையாது. மக்கள் கொடுத்த பட்டம் கர்நாடகத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு கேஸ் வருது. ஒரு பெண் குழந்தை வந்து டியூஷன் போன இடத்துல வந்து அப்யூஸ் பண்ணி அந்த குழந்தைய கொண்டுடுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும்னு இவர் போகிறாரு. அதுக்கான காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கான விஷயத்தில் அந்த அம்மா வந்து காம்பன்சேஷன் எனக்கு எதுக்கு, என் பொண்ணு தான் எனக்கு வேணும், திருப்பி கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டதன் விளைவு அவருக்கு பல விதங்களில் யோசித்து நமக்கு நிறைய விஷயங்கள் தடையாக இருக்குது. நம்ம இன்னொன்று சொன்னோம், இதனுடைய முழு பின்னணியான குற்றவாளிகள்லாம் நிறைய இடத்துல நம்மளால் பிடிக்க முடியல, இந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியல நம்மளால். அதுக்கப்புறம் வந்து ஒரு போதை மருந்து கடத்தல் விவகாரத்தில் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் கர்நாடக முதல்வருடைய அனுமதியோடு. அந்த அளவுக்கு வந்து இந்திய வரலாற்றிலே வந்து ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் ஒரு ஸ்டேஷனே காலி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்டெல்லாம் செஞ்சு மாற்றங்கள் பண்ணார். இது மூலமாக நிறைய கர்நாடக மக்களுக்கு அவரை பிடிச்சி போய் தான் அவருக்கு கர்நாடக சிங்கம்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம இந்த பணியோடு நம்ம முழுமையாக இதில் நிறைய பவருக்கு நம்ம கீழே பணிஞ்சு போக வேண்டியிருக்கு. நமக்கு நேரடியாக மக்கள் சேவை புரியறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அரசியலுக்கு போகலாமான்னு ஒரு விஷயத்தை அவர் முடிவெடுக்கிறாரு. தனியாக நம்ம ரிசைன் பண்ணிவிட்டு தனியாக இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல வந்து அவருடைய கல்வி தகுதியை நம்ம யோசிக்கணும். அவர் வந்து டெக்னிக்கலாக வந்து அவர் என்ன படிக்கிறாரு, பிஇ படிக்கிறார் பிஹெச்டி காலேஜில் சீட் வாங்குங்கிறது வந்து அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் குதிரை கொம்பான ஒரு விஷயம். மிகப்பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கலையா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கல, அடுத்து பிஹெச்டி போங்க, சிஐடி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த காலத்தில் அவர் கரெக்டாக பிஹெச்டியில் படிக்கிறாரு. பிஹெச்டியில் படித்ததுக்கு அப்புறம் எம்பிஏ போகிறார். எம்பிஏக்கு வந்து அந்த எக்ஸாமில் 10 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் அந்த இதில் வந்து அவர் வந்து அந்த சீட் கிடச்சி போகிறார் எம்பிஏவில். அங்கே படித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஐபிஎஸ் பண்ணுறாரு, நிர்வாகம் பண்ணுறாரு. முதல்ல வந்து டெக்னிக்கலாக படிக்கிறாரு, அடுத்து வந்து நிர்வாகம் படிக்கிறாரு, அடுத்து இது வந்து பொதுத்துறை நிர்வாகம், அது ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற அளவுக்குள்ள இதை எம்பிஏ படிக்கிறார். அதுக்கு அடுத்து ஐபிஎஸ்க்குள்ளே வரும்போது முழுமையாக ஒரு அரசு இயந்திரத்துக்கான ஒரு நிர்வாக பணியை படிக்கிறார். 3 விதமான விஷயங்களை வந்து டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்து பாஸ் பண்ணியிருக்கார். அத்தனை விதமான கல்வி தகுதிகளோடும் அதுக்கப்புறம் பணிபுரிஞ்ச விதத்தில் எல்லார் அன்பையும் பெற்றதுக்கப்புறம் அவர் மக்கள் சேவை பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் அவர் எல்லாம் அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அவர்கள் நம்ம கட்சிக்கு வந்து நீங்கள் பணிபுரிங்கன்னு சொல்லி அவரை வந்து அவர் பல விதங்கள் நம்மளாக ஒரு முன்னெடுப்பு எடுத்தணும், ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற மாதிரி மோட்டிவில் வந்தவரை அரசியலுக்கான ஐடியாவை கொடுத்து கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது வந்து நம்ம பிஎல் சந்தோஷ் அவர்களே சேரும். அவர்கள் தான் போய் அவரை கொண்டு வந்து ரஜினியை மீட் பண்ணார். அதில் நிறைய விஷயங்கள்லாம் அன்றைக்கி சொன்னார். இதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவர் முடிவெடுத்து பாஜகவுக்குள்ளே நம்ம வந்து மோடி
அவர்களுடைய என்னுடைய பணியின் காரணமாகவும் அவருடைய நேர்மை அந்த மாதிரி பணி வந்து என்னை ஈர்த்ததுனால நான் சேர்ந்தேங்கிற மாதிரி பேட்டியோடு அவர் பாஜகவில் தன்னை ஐக்கியப்படுத்துகிறாரு மோடி முன்னிலையில். முதல்ல அவருக்கு துணைத் தலைவர் கொடுக்குறாங்க. துணைத் தலைவர் இவருக்கு மட்டுமா கொடுத்தீங்க? நீங்கள் வர்றவருக்கு முதற்கொண்டு கொடுத்தீங்க எல்லாருக்கும். யார் நீங்கள் கேபி ராமலிங்கு கொடுத்தீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க. இதை கூட ஒரு ட்ரோலாகவே ஓடிருந்துச்சு. போனோடனே ஒரு துணை பதவி கொடுப்பாங்களே, அடுத்து இதை கொடுப்பாங்களேன்னு ஒரு ட்ரோலே அந்த நேரத்தில் ஓடிச்சு. ஆனால் இவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தது எதனால? இவர் மக்களால் அறியப்படுவார், மக்கள் இவரை பற்றி நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவரை யூஸ் பண்ணணும்னு பாஜக அன்றைக்கி நினச்சது. இது உண்மையாக இல்லையாங்கிறத நீ யோசிக்கணும். பாஜக இவரை வைத்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம், இவரை வச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் மக்களை கவரலான்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து தான் முதல் தேர்தலையும் சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தலைவர் பதவியை கொடுக்குறாங்க. தலைவர் பதவி வந்தவுடன் அவர் தன்னுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய தனியாக தலைவர் உங்களுக்கு எது கொடுக்குறாங்க, அப்போது இங்கே உள்ள லோக்கல் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த கட்சியை முன்னேற்றத்துக்கான வழி என்னங்கிறத முதல்ல யோசனை பண்ணும்போது நிறைய தடைகள் அதில் இருக்குது. இது பாஜக கட்சி வடநாட்டு கட்சிகள் அப்படிங்கிற ஒரு இமேஜோட இது பிராமணர்களால் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நிறைய நபர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நிறைய பேர் வரவே இல்லை, உள்ளே வரமாட்டேங்கிறாங்க. ஒரு சாராரெலாம் உள்ளே வராமல் இருந்த ஒரு கட்சியை கமலாலயம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஏதோ ஒரு 4 பேர் போவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, இத்தனை ப்ரெஸ் மீட் நடந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் களத்தில் இறங்குறாரு. நிறையா பாலிட்டிக்ஸ் என்னென்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சு வார் ரூமை வச்சு சில விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் அந்த மாநில முழுவதும் இருக்கக்கூடிய எண்மண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததனுடைய விளைவு இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் அண்ணாமலை வந்த பின்பாகவே நிறைய இளைஞர்கள் அவரோடு சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் நடந்தது, அவர் அரவக்குறிச்சியில் நிற்கும் போது அவருக்காக நிறைய பேர் நிறையா தொண்டர்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து அவருக்காக ஒர்க் பண்ணாங்க. அப்போ ஆரம்பித்த அந்த வீத லீடர்ஸ் அமைப்பு தான் இன்றைக்கி இன்றைக்கி திருப்பி கண்டினியூ பண்ணுறார். அந்த ஒரு கட்டத்தை அருமையாக அந்த தமிழ்நாடு முழு எண்மண் யாத்திரை பயணம் பண்ணி மூளை முடுக்கெல்லாம் பாஜகவை அறிய வச்சார். எல்லா இடத்துலையும் அமைப்பு ரீதியான எந்த வார்டுலலாம் ஒவ்வொரு வார்டில் உங்களுக்கு பூத்துக்கே ஏஜெண்ட் இல்லாத இடத்துலலாம் போய் பூத் ஏஜெண்ட்டுகளாக இருக்கக்கூடிய எல்லா வார்டுலேயும் கொடியேற்றினாங்க. ஏன் தெரியும், அதாவது சின்ன சின்ன கிராமங்களில் கூட பாஜகவினுடைய கொடியேற்று நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அங்கே அமைப்பு ரீதியான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் எந்த காலத்தில் நடந்தது யோசிச்சு பார்க்கணும். அமைப்பு ரீதியாக நீங்கள் மேலோட்டமாக சிட்டி சைடு போவீங்க, நீங்கள் ஒரு நகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்தில், அதாவது அதுக்கப்புறம் பேரூராட்சி கீழே உள்ளாட்சி, ஊராட்சி மன்றம், ஊராட்சி கீழே பஞ்சாயத்து லெவலில் கூட ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பிஜேபி கொடி ஏற்றப்பட்டது. நீங்கள் வட மாவட்டங்களில் கூட கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஏற்றப்பட்டது. ஆனால் நீங்கள் மதுரை, அந்த திருச்சி டெல்டா மாவட்டங்களுக்கு கீழே சவுத் தமிழ்நாடு, கொங்கு மண்டலங்கள் எல்லா இடத்துலையும், கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே இருந்தது விஷயத்தையும் இங்கே மூளை முடுக்கல் கடைசி வரை கொண்டு போய் ரீச் பண்ணி அங்கெல்லாம் அமைப்பை ஏற்படுத்தி அங்கே பதவிகள் வழங்கப்பட்டது. முதன்முறையாக நமக்கு உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் தனியாக போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. அப்போ நிறைய விமர்சனம் பேசப்பட்டது, நிறைய விஷயங்கள். அந்த ஒரு தைரியம் தான், அந்த உள்ளாட்சி தேர்தல் கொடுத்த ஒரு தைரியம். அந்த தைரியத்தோடு தான் அவர் அதில் உள்ள பர்சன்டேஜ், அதில் உள்ள கால்குலேஷன் வச்சு தான் ஏடிஎம்கேவோட போக வேண்டாம்னு சொல்லி, ஏடிஎம்கேவோட போக வேண்டாம்னு சொன்ன ஒரு விஷயம் அண்ணாமலையால் முடிவெடுக்கப்பட்டாலும் எடப்பாடி அவர்கள் போன தேர்தல் தோல்விக்கு அப்புறம் பிஜேபியை கலட்டி விடணுங்கிற ஒரு முடிவில் அவர் இருந்தாருங்கிறத மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவர் அதுக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். நீங்கள் அண்ணாமலையை தலைவராக போட்டதே அவருக்கு பிடிக்கலை. திருப்பி ஒரு தலைவன் உருவாகிற மாதிரி இருக்குது. டெய்லி இத்தனை ப்ரெஸ் மீட்டும், டெய்லி எதிர்கட்சியாக இருக்க அளவுக்கு ஆளுங்கட்சியை அலற விட்ட டெய்லி ப்ரெஸ் மீட்டை பார்த்து பயப்படக்கூடிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டார். டெய்லி பிஜேபி பேசப்படும் பொருளாக இருந்தது. அந்த அளவுக்கு எத்தனை தலைவரும் கொதிச்சாங்க. திருமாவளவன் இவர் மீடியா கிறுக்கு பிடிச்சி அலைதார் அப்படின்லாம் சொன்னார்.
எல்லாரும் அவருக்கு லைட்டை பார்த்துடக்கூடாது, மைக்கை பார்த்துடக்கூடாது, கேமராவை பார்த்துடக்கூடாது, உடனே வந்து அவர் பேட்டி கொடுப்பாரு, என்னத்தையாவது போய் சொல்லுவார். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து லைம் லைட்டில் அவர் இருந்தாருங்கிறத மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அத்தனை இடத்துலையும் உங்களுக்கு வந்து டெய்லி அன்னைக்கு நடந்த விஷயங்களை வச்சு அவர் பாலிடிக்ஸ் பண்ணது பிஜேபிக்கு உதவுச்சா இல்லையா? அத்தனை விதமான தொண்டர்கள், அன்னைக்கு இருந்த தொண்டர்களுடைய வளர்ச்சி என்ன, அண்ணாமலை வந்த பிறகு தொண்டர்களுடைய வளர்ச்சி என்ன? நீங்கள் 90லேருந்து எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணாதீங்க. 1 லட்சம் இந்த பர்சன்டேஜை ஒட்டி இன்றைக்கி எத்தனை ஓட்டுகள், இன்றைக்கி 1,48,00,000 வாக்குகள் வரைக்கும் அவர் வந்தார். அதுதான் 11% அப்படிங்கிறது அவருக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் திராவிடம் இல்லாத தமிழ்நாடு சித்தாந்தத்தை பற்றி பேசுகிற தமிழிசை அவர்களே, சித்தாந்த கொள்கையை கொண்டு வந்தால் நீங்கள் அதிமுகவோடும் திமுகவோடும் சேரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான அமைப்பை வச்சு தான் இன்றைக்கி அவர் பதவியை திறந்துட்டார். அத்தனை விதமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதுன்னா அவர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தாருன்னா இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சராக இருக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம். எத்தனை விதமான பதவிகள் அவருக்கு வந்தது, அதை எல்லாம் வேண்டாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அத்தனை விதமான இது வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு திறமையே இல்லாதவனுக்கு எதுக்குங்க வந்து பாஜக இவ்வளவு வந்து பேசுது, இத்தனை பதவிகளை கொடுக்குறேன்னு சொல்லுது? அவருக்கு எபிலிட்டி இருக்க போய் தானே கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட பேசுனாங்களா? நீங்கள் அடுத்தவனுக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் உங்களுக்கு கவர்னர் பதவி வேணும், துணை ஆளுநர் பதவி வேணும், எம்பி சீட்லேயும் நான் நிற்கணும், எம்எல்ஏ சீட்லேயும் நிற்கணும், எல்லா இதுலேயும் நான் நிற்பேன், மற்றவனுக்கு எவனுக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஜெயிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா கூட ஓகே. ஜெயிக்கலை அப்படிங்கும் போது நீங்களும் ஃபெயிலியர் பர்சன் நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாம். உங்களுடைய உழைப்பு அந்த நேரத்தில் எஃபெக்டிவாக இருந்ததுங்கிறத மாற்றலாம். அந்த எஃபெக்டோட நீங்கள் கிராஃபுங்கிறத நான் சொன்னேன், இப்படிங்கிற கிராஃபு இப்படி போச்சு, டக்குன்னு இப்படி போச்சு. அதை யாராலையும் மறக்க முடியாது. எத்தனை சதவீதத்தை இன்றைக்கி 22 சீட்டை 22 சீட்டில் 4 சீட்டு ஜெயிச்சதுக்கும் 27 சீட்டில் 1 சீட்டு ஜெயிச்சதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இதில் இன்றைக்கி ஒரு மாநில தலைவராக இருந்தவர் அவங்கவுங்க தொகுதியே வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா வேறு தொகுதிக்கு இல்லைனா பெற முடியல. ரெண்டே விஷயம். ஒன்று, நீங்கள் சீட்டிங்க ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிற தொகுதியை உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்ம சரியான பணிகளை செய்யலை, நம்ம தோற்றுருவோங்கிற அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் இல்லாத காரணத்தெல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்க. ரெண்டே விஷயந்தான். தான் இருக்கக்கூடிய சீட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதியும் வாங்காமல் அடுத்த தொகுதியில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு உள்ள சீட்டுகளை வாங்கி இன்றைக்கி தோல்வி முகத்துக்கு போனதுக்கப்புறம் இதில் என்ன இவ்வளோ இன்னர் பாலிடிக்ஸ் நடந்தது? இந்த பாஜக ஏடிஎம்கே கூட்டணி ஏற்பட்டால் நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு அவர் முதலே சொல்லிட்டார். இந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடியே அவர் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அப்படி ஒரு வேளை கூட்டணி ஏற்பட்டால் நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு எப்பவும் சொல்லிட்டார். அப்பவும் பதவிக்காக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. மாநில தலைவராக கண்டினியூ பண்ணிருக்கலாம். அவருக்கு பதவியும் புகழும் பணமும் வேணால் இன்றைக்கி அந்த இடத்துல உட்காந்துட்டு எப்படி எல்லாமோ செஞ்சுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி அவர் ஒரு கொள்கை ரீதியாக எனக்கு ஃப்ரீடமாக நான் நினச்ச மாதிரி உள்ள விஷயங்களை செயல்பட முடியலங்கிறதான் அவருடைய விஷயம். ஒரு தலைவராக இருக்கப்பட்டவர் ஏற்கனவே கொடுத்த வாய்ப்புகளுக்கு எல்லா இடத்துலையும் நன்றி சொல்லிவிட்டு, எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போய் எந்த தலைவனாவது ராஜினாமா பண்ணியிருக்கானாங்கிறத சொல்லுங்கள். எல்லாரும் பண்ணுவான். இல்லைனா மீடியாவிலே நேரடியான ராஜினாமா தெரிவிப்பாங்க, அறிவிச்சிட்டு நேராக ஒரு மெயிலை போடுவாங்க, இல்லைனா தபால் அனுப்பிடுவாங்க ராஜினாமா கடிதத்தில். தனக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் நன்றி கூறி அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு வெளியேறினது. இன்றைக்கி அந்த நபரை பார்த்து ஃபெயிலியர் பர்சன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஃபெயிலியரெல்லாம் பார்த்தா நீங்கள் எத்தனை பேருக்கு அத்தனை விதமான காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே நான் நம்ம நோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அவர் மேல் ஏன் இத்தனை விதமான வன்மம்? இன்றைக்கி ஒரு தனி பயணம் போயிருக்காரு. அவர் இந்த இடத்துல அவருக்கான ஃப்ரீடம் இல்லை, ஆனால் அதனால் அவர் இதோட பெஸ்ட்டாக செய்யலான்னு அவர் வேறு வழியில் தமிழகத்தை முன்னேற்றலாங்கிற ஒரு ஐடியாலஜியில் போயிருக்காருன்னு நாகரிகமான முறையில் சொல்லிட்டார். யார்? பேராசிரியர் சீனிவாசன். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? வானதி சீனிவாசன் அவங்களும் கொங்கு மண்டலத்தில் இவருடைய பவர், இவருடைய விஷயம்லாம் தெரியும். மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த 4 பேர் செஞ்ச விஷயம், எங்கேருந்து இந்த ஆர்டர் வருது, யார் உங்களை கட்டுப்படுத்துகிறா, உங்களுக்கு யார் வேணுமோ சொந்த கட்சியாக உங்கள் கை காசை போட்டு நடத்தின கட்சி மாதிரி பேசிட்டு இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசில் ஃபுல்லாக மண்ணள்ளி போட்டீங்க. அத்தனை விதமான நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம அவ்வளோ பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உமானந்தன் பேசுகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க,
நீங்கள் பாஜக ஒரு கட்சியாக இருந்தாலும் நீங்கள் உமா ஆனந்தனாக செயல்படுங்கள் மாநகராட்சியில், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் தரேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் தலைவராக இருக்கும்போது சொன்னாருங்கிறத சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு உழைப்பாளியும் ஒரு நிர்வாக மக்களால் விரும்பப்படக்கூடியவரை ஃபெயிலியர் மாடல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த லெவலில் இருப்பீங்க? இனிமேல் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விலாம் காத்திருக்குமே தவிர, ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு வாக்கு சதவீதத்தை கூடுதலான விதத்தில் தோற்றுருக்கீங்க. இந்த இடத்துலையும் அதுதான் நடக்கும், இனிமேலும் அதுதான் நடக்க போகுது. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கும். உங்கள் ஃபேவரிட்டிஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அரசியல் வாழ்வு இப்படி பிஜேபியில் ஒரு தலைவராக இருந்து 4 பேர் இருக்கணும், வேறு எவனும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அப்படி நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். அங்கே மேலே நமக்கு எப்படியும் ஆளுங்கட்சியாக இருப்போம், நம்ம அந்த பவர் பாலிடிக்ஸை பண்ணிகிட்டு இருப்போங்கிற ஒரு கணக்கில் இருக்கீங்க. பிஜேபி இருந்த அண்ணாமலை எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லாமல், எந்த விதமான தலைவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லாமல் அவர் போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சொன்ன சொல்லுக்கும் எதுக்கும் நான் பதிலளிப்பதற்கு அவர் இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்லவும் இல்லை. அவர் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை சொல்ல மாட்டார் என்னன்னு நான் நம்புகிறேன். அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவில் மாறுபாடு பண்ணி லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணி லோக்கல் பாடி எலெக்ஷனில் தன்னுடைய அமைப்பின் சார்பாக நிப்பாட்டி அவர் பல்ஸ் பார்த்து படிப்படியாக தான் செய்வார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறுவார். அந்த அளவுக்கு பொறுமைசாலி. அந்த அங்கே இருக்கும்போது அதனுடைய பேச்சு வேறு. இன்றைக்கி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து நிதானமாக தான் பண்ணுவார். எல்லா கட்சிகளும் அவர் அரசியல் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் என்ன மாதிரி இருப்பீங்கிறத யோசித்து பார்த்துட்டு பேசுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எந்த விதமான அளவில் யாரும் பாஜகவில் உள்ளவர்களையோ பாஜக கட்சியை பற்றியோ யாரும் அண்ணாமலையை சேர்ந்தவர்கள் யாரும் பேசுவதற்கு இல்லை. ஆனால் அங்கிருந்தவங்க அண்ணாமலையை பற்றி பேசினா தான் லைம்லைட்டில் வர முடியும், நம்ம ஒரு பேசு பொருளாக இருக்க முடியும் பேசிகிட்டு இருக்காங்க. அது நல்லதில்லைன்னு அவங்களுக்கும் தெரியும். இவர்கள் ஆரம்பத்தில் உள்ள காழ்ப்புணர்ச்சியை இன்றைக்கி வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழிசை அவர்கள் திருப்பியும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான், யோசித்து பேசுங்க அப்படிங்கிறது தான். வெளியில் போனவங்கள பற்றி இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், வன்மம் வேண்டாம். இந்த வன்மம் உங்களுக்கு மிகப்பெரிய முடிவுரை எழுதும். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.